வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களே வருவதில் பெருமூச்சு கொள்கிறேன். வாங்கணும்லே இன்னைக்கு தமிழக அரசின் ஒரு அருமையான ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். தமிழக அரசு சிறார்களின் நலத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு வருது. அதில் ஒன்று தான் நீ பார்க்க போறோம். நீங்க பார்க்க போற திட்டத்தோட நேம் என்னன்னா பாதைகள் திட்டம். இந்த பாதைகள் திட்டம் குற்றச்செயலில் இருக்கும் சிறார்களை அதுல தடுத்து நல்வழிப்படுத்த ஒரு அருமையான ஸ்கீம் கூட சொல்லலாம். வாங்க இந்த வீடியோல அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்றாங்கன்னா பை மோட் ஷாப்பிங் ஆப். பை மோட் ஷாப்பிங் ஆப் ஒன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப். நீங்க பல்வேறு ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பசங்க கேர் ப்ராடக்ட், பேபி கேர் ப்ராடக்ட், பூஜா கேர் ப்ராடக்ட், பியூட்டி கேர் ப்ராடக்ட், குக்கிங் எக்ஸசரி ப்ராடக்ட், அடுத்து பேக்கரி ஐட்டம்ஸ் மற்றும் ஹவுஸ் ஹோல்டிங் ப்ராடக்ட் மற்றும் பல்வேறு டாப் பிராண்ட் ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் பிரைஸ் தராங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா நீங்க அப்ளிகேஷன்ல போய் வாங்கிக்கலாம். நீங்க அப்ளிகேஷன் இப்போ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்ல இருக்குது. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி டேரக்டா போய் வாங்கிக்கலாம். இந்த பாதைகள் திட்டத்தை பற்றி தமிழக அரசு ஒரு செய்தி எழுதிக்கிறாங்க. அதை என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் செய்தி. இந்த ஸ்கீம் யார் மூலியமா செயல்படுத்துறாங்கன்னா குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையமாக இந்த ஸ்கீம் தமிழ்நாடு அரசு செயல்படுத்துறாங்க. இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சட்டத்திற்கு புறம்பாக செயலில் ஈடுபட்டதாக கருதப்படும் குழந்தைகள் நல்வழிப்படுத்தும் பாதை திட்டம் சொல்லிக்கிறாங்க. அது சட்டத்துக்கு புறம்பாக செயல்படும் குழந்தைகள் நல்வழிப்படுத்தி தான் இந்த ஸ்கீம் சொல்லிக்கிறாங்க. இதில் என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்தின் சார்பில் 40 லட்சம் நிதியுடன் குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு நலத்துறை வாயிலாக பாதையின் திட்டம் செயல்படுத்தி செய்யறாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்கீம் தமிழக அரசு 40 லட்சம் நிதி ஒதுக்கியது. அது மட்டும் இல்லாம இதுக்கு குழந்தைகள் நலம் மற்றும் சேவைகள் துறை மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி சொல்றாங்க. பாதை ஃபுல் அப்சர்வேஷன் என்னன்னா பர்சனாலிட்டி அஃபரிங் ஆட்டிடியூட், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆக்சிலேட், அப்ரோச், இன்டர்வென்ஷன். அதுதான் என்னுடைய ஃபுல் அப்சர்வேஷன். மேலும் என்ன சொல்றாங்கன்னா சட்டத்திற்கு புறம்பாக செயலில் ஈடுபடுவதாக கருதப்படும் இளைஞர்கள் நீதி குடும்பத்தின் மூலம் கூர்நோக்கு இல்லத்திலிருந்து அனுமதிக்கப்படுவாங்க. அவங்க அனுமதித்தவர்களுக்கு பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்றாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் முதல் முறையாக சிறு குற்றத்தில், அதாவது பெட்டி அப்சன்ஸ் சிறார்ல மனநல ஆலோசனை வழங்க சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் நடத்தை மாற்றம் மற்றும் மறுசீர்வு செய்தல் போன்ற நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ஆக்கப்பூர்வமான எதிர்காலத்தினை அமைத்துக் கொள்ள தனித்திறன் வளர்த்தல் சொல்றாங்க. இதெல்லாம் இந்த ஸ்கீம் மூலியமா செயல்படுத்த சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா மது மற்றும் போதை பழக்கத்தில் உள்ளவர்களின் சிகிச்சை அளித்தல். மது மற்றும் போதை பழக்கம் வாங்குறாங்களே அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலியமா சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மீண்டும் குற்றச்செயலில் ஈடுபடாமல் இருப்பதற்கான தொடர் கண்காணிப்பு செய்யணும்னு செய்யறாங்க. மீண்டும் சிலர்கள் குற்றத்தை ஈடுபடாமல் இருக்க அவங்களுக்கு தொடர் கண்காணிப்பு செய்யணும்னு செய்யறாங்க. இந்த ஸ்கீம் மூலியமா இந்த சேவைகள் எல்லாம் உருவாக்கம் செய்யறாங்க. என்னன்னா முதல்முறையாக சிறுகுற்றத்தை வாங்குதல், நடத்தை மற்றும் மறுசீரமைப்பு செய்தல், ஆக்கப்பூர்வமான எதிர்காலத்தினை அமைத்துக் கொள்ள தனித்திறன் வளர்த்தல், மது மற்றும் போதை உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளித்தல், மீண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கான தொடர் கண்காணிப்பு செய்தல் ஆகிய சேவைகள் இந்த ஸ்கீம் மூலியமா செயல்பட செய்யறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா எதிர்காலத்தில் எந்த குழந்தைகளும் குற்றச்செயலில் ஈடுபடாமல் இருப்பதற்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு செய்யறாங்க. முக்கியமான நோக்கம்னா குழந்தைகள் குற்றச்செயலில் ஈடுபடாம தடுக்கிறதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம்னு சொல்றாங்க. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குன்னே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கோமோட எந்த ஸ்கீம் தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோல அந்த ஸ்கீம் பத்தி நான் டீட்டெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.